Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பர் டேஸ்டியா மாங்காய் வச்சு அருமையான ஒரு சட்னி அரைக்க போறோம். இந்த சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னால நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்துரும். வாங்க இந்த சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லா பச்சையா இருக்கிற ஒரு கிளிமூக்கு மாங்காயை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி துண்டு துண்டா கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இந்த மாங்காயை மட்டும் முதல்ல இந்த மாதிரி கொரகொரப்பா ஒரு தடவை அரைச்சுக்கலாம். இதை மிக்ஸியில் அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம், இல்லை கல்லில் வச்சு நல்லா இடிக்கிறதுனாலும் இடிச்சுக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது கூட 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மறுபடியும் இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி துளி கூட விடாமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். தண்ணியே சேர்த்த வேண்டாம் இந்த சட்னிக்கு. இப்போ இதுக்கு தாளிச்சுக்கலாம். ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு கூடவே கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அப்படி வறுத்து விடலாம். பருப்பு பொன்னிறமாக வரணும், சீரகமும் பொரியணும். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விடலாம். பருப்பு பொன்னிறமாக வந்த உடனே இப்போ இது கூட அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மாங்காய் சட்னி, அதையே சேர்த்துக்கலாம். தாளிப்பை சட்னி மேலே போடக்கூடாது. தாளிப்பில் தான் இந்த சட்னியை போட்டு ஒரு வதக்கி விடணும் லேசா. பச்சை மாங்காய் நல்லா புளிப்பாக இருக்கும், அதனால ஒரே ஒரு தடவை எண்ணெயில் போட்டு அப்படியே ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயும் போட்டு மிளகாய் தூளும் போட்டிருக்கு. ரொம்ப காரமாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக அப்படி எம்மியாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, தாளிப்பில் போட்டு ஒரே ஒரு தடவை நல்லா இப்படி வதக்கி எடுத்தோன்னே அருமையான மாங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.